என்னையா நாடக ஆரம்பிச்சாச்சு ஒருத்தர் கூட்டத்தை காணாமா? கூட்டத்தையே காணாம. ஏய் தம்பி, கண்ணாடி எதுக்காக போட்டிருக்க? கண்ணாடி எதுக்கு? அழகுக்கு போட்டிருக்கிறேன். அழகுக்கு போட்டிருக்கியா? கழட்டி விட்டு பாரு. கழட்டி விட்டு பார்த்தேன்னா இப்ப பொப்புன்னு தெரியும். என்னது நீ கழட்டி விட்டு பார்த்தா? கண்ணாடி கழட்டி பாரு, கூட்டம் இருக்குது. கண்ணாடிய கழட்ட சொல்லியா? அடே கப்பாங்க, அடே கூட்டம் அங்க உட்காந்து இருக்குதுயா. அடே கப்பா எக்கச்சக்கமான கூட்டம், ஏராளமான கூட்டம். இங்க தண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா இங்க உட்கார்றதுக்கு ஆள் இருக்காது. ஆமா, ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் கூடக்கூடிய ஊர்ல இன்னைக்கு மழை வந்து இப்படி எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, வந்தவங்க கெடுத்துருச்சா? ஓ, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுகளை கெடுத்துருச்சியா? ஆளுக வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? வீட்டுல எல்லாம் படுத்து தூங்கிக்கிட்டே கேட்பாங்க, நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய. ஐயா, நம்ம ஊர்ல கூட பரவாயில்ல. போன மாசம் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிருந்தா ஊர்ல மொத்தத்துக்கே 10 பேர் தான் முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. சரி, ஆனா 13 யூடியூப் சேனல் முன்னாடி வச்சிருந்தாங்க. என்னடான்னு சொல்லி கேட்டேன். காலையில எந்திரிச்சு போனமே சொன்னா அப்படி ஒரு பொம்பளையாளு சொல்லிச்சு, தம்பி என்ன நாடகமா நடத்துறீங்க? பப்புனுக்காரன் சரியில்லை வார்த்தனே. எல்லா வீட்டுக்கும் லைவ் கொடுத்துட்டாங்க. யூடியூப்ல லைவ் ஓடிட்டு இருந்திருக்கு 10 யூடியூப் சேனல் வச்சு. சரி, ஏன்னா இன்னைக்கு போற வீட்டுக்குள்ளேயே பாக்குற கிளம்பாயிருச்சு. அதனால வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லுவான். ஆனா முன்னாடி உட்காருங்க வேணாம்னு சொல்லல. தம்பி நல்லா உட்காந்துக்கணும், குத்த வச்சு மாதிரி உட்காந்துராத. பொம்பளை புள்ள புடிச்சு கடிச்சாலும் கடிச்சு போடும். வந்தவங்களுக்கு வரங்க சொல்லிடுமா? அப்படி பரம படப்பிலே ஆளாகி பெண்ணான எப்பனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க பாவாடை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியா? பச்சை கலர் பாவாடு, சிகப்பு கலர் பாவாடு, கருப்பு கலர் பாவாடு, ஊதா கலர் பாவாடு, புழு கலர் பாவாடு. என்ன கலரு? புளு கலர். எப்ப பார்த்த வியாபாரம்? பாவாடை கொஞ்ச நாள் கொரோனாவுல அதோட பாவாடை வியாபாரத்தை விட்டுட்டேன். ஏன் தெரியுமா? எப்ப பொம்பளை ஆளுங்க நைட்டின்னு ஒண்ணு போட ஆரம்பிச்சாங்களோ, சரி, அப்ப பாவாடை வியாபாரம் பொம்புன்னு படுத்துக்கிச்சு. ஐயா கேக்கு, நேத்து முந்தா நாள் ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை சொல்லுது, நைட்டி ஓட்டாத்தான் நான் குடும்ப பெண்ணாவே உணர்றேன் அப்படிங்கிற. ஏன்னா பாவாடைக்கு வேலை இல்லைங்க, அதனால அந்த வியாபாரத்தை விட்டேன். பாவாடை கட்டிக்கிட்டு மேலாட போட்டு வந்தேன். பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழுகிற பொண்டாட்டிக்கு ஒழுகுதா? நீ தான் சொல்ற பொண்டாட்டி ஒளிகன்னு சொன்னையா? பொண்டாட்டி ஒழுகியா? அம்மையா மாப்ள, நீ கல்யாணம் முடிச்சியா முடிக்கலையா? நான் என்ன முடிக்கலையா? முடிக்கல. அதான் பொண்டாட்டியோட அருமை உனக்கு தெரியல. என்னையா பொண்டாட்டியோட அருமை? அப்படி என்னையா அருமை பொண்டாட்டி? கல்யாணம் முடிச்சு செஞ்சாலும் செய்ய ஏதாச்சும் செஞ்சாலும் வீட்டுல வேலை வெட்டி பார்த்தாலும் பார்க்காட்டி எதை பார்த்தாலும் குடும்ப பொறுப்பு வரவு சொல்லு. பொறுப்பு போட்டாலும் போடாட்டீங்க, ஏதோ போட்டாலும் போட சம்பாரிச்சு கட்டமுடன் கடைசி வரைக்கும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் கூடவே இருந்து நீ செத்தனையும் தாலியா இருந்து பொண்டாட்டிதான். உனக்கு விவரம் தெரியல. இடையில வர இடையில உனக்கு விவரம் தெரியலையா? பெரிய மனுஷனா இருக்கிறது வரல உனக்கு விவரம் தெரியுதா? சொல்லு. எங்கனாலும் கட்டின உண்டாட்டி தாலி எடுத்து பார்த்துருக்கியா? அப்புறம் கட்டின உண்டாட்டி செவனேன்னு உட்கார்ந்து இருப்பான். பின்னாடி இருக்கிற 2 பொம்பளைங்க தான் வந்து கழுத்துல இருக்க தாலி இருப்பாங்க. ஆமா, ஆமா. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஆக மொத்தம் 90 நாளைக்கு தான் பொண்டாட்டி மாதிரி இருப்பான். அப்புறம் கொஞ்சம் தண்ணி மோரணும் மட்டும் சொல்லி பாரு. தண்ணி வேணுமாம்ல, தண்ணி துறக்கி
பழி மாண்டு ஒடுக்க முடியாது. அவங்க சொல்றத பார்த்தோம்னா நமக்கு தண்ணி குடிக்கிற ஆசையா விட்டு போயிடும். ஆனா வப்பாட்டி அப்படி பண்ணுவாளா? வாங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் எது? அதுனா அது ரசம் ஈனா இடியாப்போம். ஏன்னா பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பிச்சு விட்டா பொண்டாட்டி, சரி போயிட்டாரு வாங்க அப்படின்னு சொன்னா வப்பாட்டி, போயிட்டு வாங்கன்னா பொண்டாட்டி, போயிட்டாரு வாங்கினா வப்பாட்டி. வப்பாட்டி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சரி. ஆனா வப்பாட்டி வைக்கிறதுல பெரிய சிரமம் இருக்குது தெரியுமா? என்ன சிரமம்? எப்படா கண்ண புருஷன் வீட்டை விட்டு வெளியே வாங்க முத்து சந்துக்குள்ளேயும் முக்கால் சந்துக்குள்ளேயும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். புருஷக்காரை வெளியே போயிட்டு நம்ம லவக்குன்னு உள்ளுக்கு போயிடணும். உள்ள போறது கூட சிரமம் இல்லை, வெளியே வரையில தான் சிரமம். ஆமா, அவ புருஷன் பார்த்து நம்ம காலை வெட்டி போடுவேன். ஆமா, பொண்டாட்டிக்காரி பார்த்தானா உள்ள சோத்துக்கு வழி இல்லாம போயிடும். அதனால வப்பாட்டி வைக்கிறதெல்லாம் பார்த்து வச்சுக்க. சரியா? கதையில சொல்றியா? கதையில சொல்ற, இத உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அப்புறம் எங்கிட்டு? ஆமா 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 ஆமா, பார்த்து வச்சுக்க. அதனால பொண்டாட்டி நல்லா இருக்கணும், வப்பாட்டி நல்லா இருக்கணும். சரி, போயிருவோமா? அது பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க, வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பலன் முருகனுக்கு வந்தாங்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பழனி முருகனுக்கு வணக்கம்னு. ஓ பொண்ணு யாரியா சொன்னா? பழனி முருகி. பழனியில 2 பொண்டாட்டி வச்சிருக்காரா இல்லையா? அதாவது கட்டிக்கிட்டது ஒண்ணு, சேர்த்துக்கிட்டது ஒண்ணு. அவர் சேர்த்துக்கிட்டாரா? ஆமா, காதல் மனம் ஒண்ணு, கந்தர்வ மனம் ஒண்ணுயா. அப்ப ஆயிரம் பார்த்து கல்யாணம் முடிச்சது ஒண்ணு, இவரா கூட்டிட்டு போனது ஒண்ணு. ஆக மொத்தம் 2. அதனாலதான் பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கிற பழனி முருகி. அந்த உங்களை எதுக்கு நீ எதுக்கு ஆகுன தப்பு எடுக்கிறேன்? பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்க பழனி முருகனுக்கு வணக்கம். புருஷனே புருஷனே அந்த புருஷன் புருஷன் புருஷனே அந்த புருஷன் புருஷன் புருஷனே அந்த புருஷனை விட்டு உள்ள கைலாசம் ஒரு வண்ணக்க போயிட்டா பெரியவர்களே. என்னையா ஊர்ல வம்ப கட்டி விட்டு போயிருவோம். நீ தானே அப்படி சொல்ற? பேர் அன்பு கொண்டவனுதான் சொன்னேன். ஏன்டா தம்பி, என்னடா நான் ஏதாவது சொன்னாடா? பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே, ஒரு மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய தாய் மோர்களே. தாய் மோர்களா? ஐயா தாய் மார்களே. இந்த கல்ல விட்டு வரீங்கம்மா. ஏயா இங்க வர தாய் மார்களே. நீ எது சொல்ற? பொம்பளைகளை பார்த்து தாய் மார்களேன்னு சொல்லலாமா? தாய் மார்கள் சொல்லணும். அப்புறம் என்ன? அது அன்பு. அவங்கதான் 2 மாறு வச்சிருக்காரு. என்ன மாறு? வீடு ஊட்டின மாறு, ஆசை கூட்டு. அந்த மாறு இல்லப்பா. அப்புறம் அந்த மாறு சொல்லு. அன்பு கொண்ட மாறு. தாய் குலங்களே. ஆமா, வேற அன்பு கொண்ட பெரியவர்களே, வேற மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தாய் குலங்களே, காலையில காடு சென்று கடு வெயில உழைத்து மண்ணை பொன்னாக்கக்கூடிய இவ்வத்தர விவசாய பெருங்குடி மக்களே, வாங்க வாங்க வாங்க. அம்பாத்துறை காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறோம். காவல்துறை ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். விழா கமிட்டி சார்பாக காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க வந்தா ஐயா வாரால் வாங்க. வாங்க 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 சார். நல்லா கைதட்டுங்க கைதட்டுங்க. வருகை புரிந்த காவல்துறை ஐயா அவர்களுக்கு ஊர் சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நடிகர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொடுக்கிறோம். தேங்க்யூ சார்.
அமைதியா போடுது. உங்கள் அனைவருக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் பொண்ணோட ஓத்துனாங்க. பாவம் நாடக ஏஜென்ட் சும்மா தான் உட்காந்துருக்காரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா, அவரு முன்னாடி உட்காந்துருக்காரு. அவருக்கு பொத்துனா நமக்கு பொத்துவாங்கன்னு கேட்கணும்ல. அவரு கேட்கறதா இல்லையா, நான் கேட்பேன். அதுக்கு தான் சொல்றேன். காலையில அப்புறம் கிடைக்காது. அதனால முன்னாடி உட்காந்துருக்கவங்க வேணாம்னு சொல்ல நாத்துக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க, அந்த கால தூக்குல இந்த கால தூக்குனாக்கு தப்பு விடுவாங்க. ஐயா அந்த காலத்துல ஐயா அந்த காலத்துல இந்த மாதிரி பயல்களை பள்ளியோட சேர்க்கணும்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? டீச்சர் முன்னாடி கொண்டு போய் நக்க வச்சு நிக்க வச்சு அத தனியா சொன்னேன். டீச்சர் முன்னாடி கொண்டு போய் நிக்க வச்சு அத தொட சொல்லுவாங்க. எதை? காத தொட சொல்லுவாங்க. சரி, காத தொட்டா தான் பள்ளிக்கூடம் சேர்த்தது அந்த காலம். ஆமா, இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. 3 வயசு ஆனா போதும், ஊருக்கு மஞ்சள் கலர்ல ஒரு வேணு வந்து நிக்கி. என்ன வேணும்? ஆனா அந்த நாய் குடிக்கிற வேணும் மாதிரியா இருக்கு. அந்த வேனை பார்த்தா புள்ள குடிக்கிற வேணும். புள்ள குடிக்கிற வேணும். ஆமாய்யா, அந்த மஞ்சள் கலர் வேனை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு சொல்லி ஆறன சவுண்டு இது அடிச்சா போதும். சரி, வீட்டுல இருக்க ஆயப்ப ஒருத்த பேட்டை மாற்றுறது, ஒருத்த சட்டையை மாற்றுறது, ஒருத்த கொலாய மாற்றுறது. அத கொலாயில பேண்ட் போட்டு அதுல கொலாய் போடுவாங்க. சரி, அப்ப போட்டு கழுத்துல ஒரு டைய கட்டி இடுப்புல ஒரு பெல்ட்டை கட்டி 2 இட்லியை வச்சு உள்ளுக்கு தள்ளி விட்டு எதுக்குள்ள? வாய்க்குள்ளதான் ஐயா பஸ்ல ஏத்தி விட்டுருவாங்க. பஸ்ல ஏத்தி விட்டு அப்பாவுக்கு டாட்டா சொல்லு, அம்மாவுக்கு டாட்டா சொல்லுமே. அந்த பயல படத்துல வாட்டில எனக்கு ஐயப்படே லடாம்பியா மறந்துடுவேன். சின்ன பையன் அந்த படாய படுத்துறது. அந்த படிப்புக்கு ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. என்ன பேரு? பிரிக்கேஜி படிப்பு. என்னது பிரிக்கேஜியா? புருக்கேஜி இல்லையா, பிரிக்கேஜி. பிரிக்கேஜின்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க? ஏன்? அந்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் 10 பிள்ளை பெத்தாங்க. 10 பிள்ளைக்குமே தாய்ப்பால் கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஆமா, இன்னைக்கு அப்படியா இருக்குது? அப்புறம் பிறக்கு லவக்குடு தூக்கி வாயில வைக்க. என்னத்த? பிறக்கு லவக்குடு தூக்கி வாயில வைக்க. என்னத்த? பொட்டிப்பால். ஏன்னா இப்ப யாரு தாய்ப்பால் கொடுக்குறா? தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போயிரும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இருக்கிறவங்களுக்கு தாய்ப்பாலை சுரக்கிறது இல்லை. என்ன காரணம் தெரியுமா? சாப்பிடக்கூடிய உணவு முறை மாறி போச்சு. அன்னைக்கெல்லாம் சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமத்தினை சாப்பிட்டாங்க. இன்னைக்கு நெல்லு சோத்தை சாப்பிட்டு பல்லு போக இருக்கிறாங்க. அதனால பால் இல்லாதனால ஊட்டு பால், புட்டி பாலை கொடுத்ததுமே அவன் மொச்சுன்னு சப்பிக்கிட்டே கிடப்பான். சரி, இந்த யாபகத்துல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுருவாங்க. அங்க போனதுமே அவனுக்கு சப்புரை யாபகம் வந்துடும் பயலுக்கு. அட பால் டப்பா சப்புரை யாபகம் பயலுக்கு. உடனே அதை எடுத்து வாயில வச்சு சப்ப ஆரம்பிச்சிருவேன். எதை எடுத்து? விரல வச்சியா? சரி, விரல வச்சு சப்பிக்கிட்டே கிடப்பேன். டீச்சர் பார்த்துட்டு சும்மா இருக்குமா? வாயில இருந்து விரல பிரிச்சு விடும். ஓஹோ, வாயில பிடிக்கல. ஆமா, இத பிரிச்சு விடும். அதனாலதான் அதுக்கு பேரு பிரிக்கேஜி படிப்பு. இது கூட பரவாயில்லையா? நம்ம தாலக்காரு பச்சைமுத்தண்ணே இருக்காருல்ல, பச்சைமுத்தண்ணே, அவர் மகனை கொண்டு போய் பள்ளியோட சேர்த்து விட்டேன். சரி, அது என்னமா எலுகேசி ஊகேசி படிப்பாமுங்க. அதுல கொண்டு சேர்த்து விட்டேன். பாருங்க, பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, 1 1 2 2 1 3 3 1 4 சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி இதை வீட்டுல போய் படிச்சுட்டு வந்துடணும். சரி அப்படின்னு சொல்லு. இவன் நேரா வீட்டுக்கு போக அந்த நேரம் பார்த்தா பச்சைமுத்து பொண்டாட்டிக்கு சண்டை. என்ன சண்டை? கொலா சண்டை. நீ நினைக்கிற கொலா சண்டை இல்லை. அதாவது அந்த அம்மா என்ன சொல்லி இருக்குது, பித்தளை பானை எடுத்து கையில கொடுத்து போய் தண்ணி அடிச்சுட்டு வாயான்னு சொல்லி இருக்கு. சரி, இந்த ஆளு போய் தண்ணி அடிக்கணுமா இல்லையா? ஆமா, நம்ம கொண்டாட்டி நம்மள தண்ணி அடிக்க சொல்லிட்டான்னு பித்தளை பானை கொண்டு அடமான கடையில வச்சு கொடுத்து தண்ணி அடிச்சுட்டாங்க. எந்த தண்ணி? அந்த அம்மா சொன்னது கொலாயில் அடிக்க சொன்னது. சரி, இவர் அடிச்சது கோட்டு தண்ணி. எங்கடா போன புருஷனை காணாம போய் பார்த்தா இவர் மட்டமலாக்க மொக்கு ரோட்ல திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறாரு. அந்த அம்மா வந்து தட்டிட்டு எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. எந்திரியானா அவருக்கு எந்திரிக்கல. என்னது? போதையில நடக்கிறாரு, எப்படி எந்திரிப்பாரு? எந்திரிக்கிறியா இல்லையாடா கடிக்குன்னு சொல்லு. இவர் பட்டார்னு விட்டவங்கள அந்த அம்மாவுக்கு வீங்கி போச்சு. என்னது? கண்ணை வீங்கி போச்சியா? சரி, அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்குது. பையன் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 1 1 2 அப்படின்னு படிச்சான். சரி, 2 1 3ன்னு படிச்சான். 3 1 எத்தனைங்கிறது மறந்து போச்சு. நேரா அவங்க அம்மாட்டையே போயிருக்கிறேன். சந்தேகம் கேட்க போனேன். சரி, எப்படி கேட்கிறேன் பாருங்க. அம்மா 3 1 எத்தனை அப்படின்னு இருக்கிறேன். ஏற்கனவே அந்த அம்மா புருஷன் மேல இருக்கிற கோபத்துல சொல்லல. சரி, அம்மா 3 1 எத்தனை இருக்கிறேன். புருஷன் மேல இருக்க கோபத்துல அந்த அம்மாவுக்கு சொல்லல. உடனே உனக்கு கடுப்பு உண்டாயிருச்சு. கடுப்பு உண்டாயிருச்சு. 3 1 எத்தனை அப்படி இருக்கேன்.
அது புருஷன் மேல இருக்க கோபத்துல போடா மசுருன்ட்டு போயிடுச்சு. சரி. மக்கா நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்கய்யா. அந்த அவர் அந்த கன்னத்துல கைய வச்சிருக்கான் பாருங்க. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. ஒண்ணு எத்தனைங்க அவன் 2 அப்படிட்டான். சரி. அந்த அவருங்க அங்க ஒரு பையன் மஞ்சள் சட்டை விட்டு உட்காந்துருக்கான் பாருங்க. அவனை கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. சரி. 2 எத்தனைங்க அவன் 3 அப்படின்ட்டான். சரி. நம்ம தாளக்காரர் மகனை கூப்பிட்டு கேட்டுக்கிறாங்க. தம்பி நீ அறிவான பைய திறமையான பைய உங்க ஊருக்கு போய் சோத்துக்கு தாளம் போடுறாரு. இது தாளம் போடுறாரியா வருமானத்துக்கு அப்படியா அப்படின்னு கேட்கிறாங்க. 3 எத்தனைன்னு கேட்கிறாரு. யாரு கேட்கறது? வாத்தியார். இப்ப நீங்க தான் வாத்தியார். சரி. நான் தான் பச்சைமுத்து மகன். என்னைய கேளுங்க. கேளுங்க சார். எத்தனை? 3 கேளுங்க சார். 3 எத்தனை? என்ன சார் காட்டுங்க? என்ன சார் கேட்டீங்களா? என்ன காது கேட்கல சார். நல்லா கேளுங்க. 3 எத்தனை? போடா மசூரு அப்படின்னு என்ன கேட்கிறீங்களா? நான் சொல்லலையா. அவன் பச்சை முத்தானே மயன் சொல்லிருக்கேன். ஏன் சொல்றியாத? பெத்த தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க மனசுல பதி. ஒரு பப்புனுக்கார வந்து காமெடி சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. நல்ல கருத்தையும் சொல்லிட்டு போகணும். ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் நல்ல கருத்தை சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பாருங்க ஊருக்குள்ள 2 வயலுக்கு சண்டை போட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க. அவன் போடாங்கோ அப்படிப்பேன். ஏன் சொல்றேன்? அங்க ஊர்ல வீட்டுல பேசுறத கேட்டுட்டு போய் அங்க சொல்றேன். அதனால சின்ன பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் நல்ல கருத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கடவுளை வணங்கிறோமா? சக்தி மாரியம்மன். சக்தி மாரியம்மே. சரி போயிருமா? முந்தி முந்தி நாயகனே முக்கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டியில் வசிக்க விநாயகா இந்த ஊரில் வாழுகின்ற என் தாயே சக்தி மாரியம்மா பொன்னை எண்ணி பாமரம்மா ஆட்டோ ஆட வந்தே ஆட வந்தே ஆட்டோ ஆட வந்தே Yeah.
கெட்டது. சரி. செல்போன் வந்துச்சு, இந்த நாடே கெட்டு குட்டி சவரா போச்சு. ஆமா. ஆனா இந்த மாதிரி பயலுக செய்யற அலும்பு ஐயா பெருத்த என்ன அலும்பு? அட ஏன் கேக்குறீங்க? இந்த ஊருக்குள்ள வந்து இறங்குனீங்க, இறங்குனீங்க ஒண்ணு கடிக்கலாம்னு சொல்லி அந்த பக்கம் நடந்து போனீங்க. சரி. ஒரு 4-5 வயலுக்கு மொத்தமா உட்கார்ந்து இருந்தாங்க. நான் போனதை பார்த்தாங்க நம்ம தெரியல. அதான் அஜா அஜா போடுறா போடுறாங்க. என்னடா நம்ம பாட்டுக்கு போறோம், அவன் தாண்டா அஜா போடுறாங்கிறாங்களேன்ட்டு பயந்து போயிட்டேன். சரி. பக்கத்துல போய் தம்பி நான் என்னடா செஞ்சேன், இப்ப தாண்டா ஊருக்கு புதுசுன்னு அண்ணே நான் உங்களை சொல்லணும், நாங்க விளையாண்டுட்டு இருக்கிறோம். நாங்க என்ன அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருந்துச்சு. என்னடா தம்பி விளையாட்டு அப்படின்னு அதுக்கு அந்த பயலுக்கு சொல்றாங்க, அதுக்கு பேரு பிரிமயிர் இருக்கு. ஆமா, பிரிமயிராமியா, என்ன பிரிமயிர் தான்டா பேர். என்ன தம்பியா என்னடா வாயில தொலையும் பிரிப்பயிர், பிரிப்பயிராமியா. சரி. தட்டை பயிர் கழுவி போட்டுக்கிறோம், மொச்ச பயிர் கழுவி போட்டுக்கிறோம். இது என்னையா பிரிப்பயிர்? பிரிப்பயிர். இது கூட இன்னொரு கேம வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் பச்சி கேமா. வாழைக்காய் பச்சியோ உருளைக்கிழங்கு பச்சியோ ஏதோ ஒரு பச்சி. பச்சியா பப்சியாடா? நீ விளையாடுவே ஏமாத்துற எனக்கு தெரியும்டா. பூரா பயிலுகள் இன்னைக்கு பப்புச்சியும் பிரிப்பயிருந்தே விளையாடுறீங்க. இது கூட பரவாயில்லையா. இந்த நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனேங்க. இந்த டிவி சீரியல்னால ஏன் கடுப்பு கெட்டு குட்டி நாசமா போச்சு. எப்படி ஏன் கேக்குறீங்க? நாடகம் முடிச்சு வீட்டுக்கு போனேன். சரி. வீட்டுக்கு போனதையும் பாருங்க, அடிய பொண்டாட்டி பொண்டாட்டி சோறு வந்தா போடுறேனே. அட மானம் கட்ட வயல, அட துப்பு கட்ட வயல, அட சுரண கட்ட வயல. அது யாருடா பேசுற? ஏன் பொண்டாட்டி என்னைய பேசினாங்க? ஆமாடா, ஆளுக்கு 6 மாசம் வச்சுக்குவேன். ஏன் பொண்டாட்டி பேசினா எனக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு பொண்டாட்டி பேசின அப்படி சும்மா இருக்கலாமான்னு அருவாள் எடுத்து ஒரே வட்டா வெட்டி போடணும். அருவாளை தூக்கணும்டா. அப்பதான் எனக்கு கிட்னி வேலை செஞ்சுச்சு. கிட்னியா? மண்டையில இருக்குதுல்ல, மண்டையில இருக்குது.